நீ பண்ணியிருக்கிறது தப்பு. நீ என்ன பண்ணியிருக்கியோ அது தப்பான விஷயம். நீ பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஹாவ் டன் இஸ் ராங். வாட் யூ ஹாவ் டன் இஸ் ராங். வாட் யூ ஹாவ் டன், நீ என்ன பண்ணியிருக்கியோ இஸ் ராங், அது தப்பு. நீ பண்ணியிருக்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you have time, do this. If you have time, do this. If you have time. உனக்கு நேரம் இருந்தா do this, இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. If you have time, do this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உட்காந்து எங்ககிட்ட பேசு. உட்காந்து எங்ககிட்ட பேசு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Sit and talk to us. Sit and talk to us. Sit, உட்காந்து, talk to us, எங்ககிட்ட பேசு. உட்காந்து எங்ககிட்ட பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன கோபப்படுத்துகிற. நீ என்ன கோபப்படுத்துகிற. நீ என்ன கோபப்படுத்துகிற, என்னை கடுப்பாக்குற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி அப்படின்னா நீ என்ன கோபப்படுத்துகிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ எதுவும் சொல்ல மாட்டா. அவ எதுவும் சொல்ல மாட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி won't say anything. ஷி won't say anything. won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் won't. ஓகேவா? ஷி won't say anything அப்படின்னா அவள் எதுவும் சொல்ல மாட்டா. ஸோ இதுவே அவள் ஏதாவது சொல்லுவாளா. அவள் ஏதாவது சொல்லுவாளா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? will she say anything. will she say anything. அவள் எதுவும் சொல்லுவாளா. இதுவே அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா. அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? won't she say anything. won't she say anything. அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா. won't she say anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீயே எல்லா முடிவையும் எடுக்க முடியாது. அவங்கக்கிட்டையும் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லா முடிவையும் எடுக்க முடியாது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You can't make all the decisions yourself. You can't make all the decisions yourself. You can't make, உன்னால் எடுக்க முடியாது. ஸோ இங்கே டேக், எடுக்கிறது அப்படின்னா டேக் தானே வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெசிஷன் அப்படின்னு வந்தால் மேக் தான் வரணும். ஓகேவா? ஸோ யூ கான் மேக் ஆல் த டெசிஷன்ஸ் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாவே எல்லா முடிவும் எடுக்க முடியாது. ஓகேவா? என்னை அப்படி பார்க்காதே. என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிவ் மீ தட் லுக். டோன்ட் கிவ் மீ தட் லுக். டோன்ட் கிவ் மீ தட் லுக் அப்படின்னா என்ன அப்படி பார்க்காத, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன அப்படி பார்க்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு டோன்ட் கிவ் மீ தட் லுக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் வேறொன்று சொல்லவா. நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Shall I tell you something else? Shall I tell you something else? Shall I tell you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லவா. Shall I tell you something else அப்படின்னா நான் உங்ககிட்ட வேற ஒன்று சொல்லவா. Shall I tell you something else? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்க, யாரை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Who are you talking about? Who are you talking about? Who are you talking அப்படின்னா who are you talking about அப்படின்னா யாரை பற்றி. about அப்படின்னா பற்றி. ஸோ who are you talking about அப்படின்னா talking அப்படின்னா பேசுறது. who are you talking about, யாரை பற்றி பேசிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னமும் சின்ன பிள்ளை தான். நீ இப்போவும் சின்ன பையன் தான். நீ இப்போவும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You are still a kid. You are still a kid. You are still a kid அப்படின்னா நீ இன்னமும் சின்ன பிள்ளை தான். நீ இன்னமும் சின்ன பையன் தான். நீ இன்னமும் சின்ன பொண்ணு தான். ஓகேவா? அதுக்கு you are still a kid. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நீ கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There is a lot that you need to learn. There is a lot that you need to learn. There is a lot அப்படின்னா நிறைய இருக்கு. என்னது? that you need to learn. நீ கற்றுக்க வேண்டியது. There is a lot that you need to learn. இதுவே சும்மா கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா there is a lot to learn. There is a lot to learn. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ எதுக்காக காத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I know what you are waiting for. I know what you are waiting for. I know அப்படின்னா எனக்கு தெரியும். என்னது? what you are waiting for. நீ எல்லாம் எதுக்கு காத்துட்டு இருக்கன்னு.
ஐ நோ வாட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார். நீங்கள் எதுக்கு காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அநியாயம், இது நியாயமே இல்லை. இது அநியாயம், இது நியாயமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். திஸ் இஸ் அன்ஃபேர். அன்ஃபேர் அப்படின்னா நியாயத்தோட ஆப்போசிட். ஃபேரோட ஆப்போசிட் அன்ஃபேர். ஃபேர்னா நியாயமா இருக்கிறது. ஸோ அன்ஃபேர் அப்படின்னா அநியாயம், நியாயம் இல்லை. ஓகேவா? திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னா இது நியாயமே இல்லை. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் இப்போது என்ன செய்வது, நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஷல் வி டூ நவ்? வாட் ஷல் வி டூ நவ்? வாட் ஷல் வி டூ நவ்? நம்ம இப்போ என்ன பண்றது? ஓகேவா? இதுக்கு மேலே என்னால் உன்னை தினமும் பார்க்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் உன்னை தினமும் பார்க்க முடியாது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Hereafter, I won't be able to see you every day. Hereafter, I won't be able to see you every day. Hereafter, இதுக்கப்புறம் I won't be able to see you. என்னால் உன்னை பார்க்க முடியாது. Everyday day, தினமும். ஓகேவா? ஸோ hereafter, I won't be able to see you every day. ஸோ இதுவே உன்னால் என்ன தினமும் பார்க்க முடியுமா? உன்னால் என்ன தினமும் பார்க்க முடியுமா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Will you be able to see me every day? Will you be able to see me every day? Will you be able to see me அப்படின்னா உன்னால் என்ன பார்க்க முடியுமா? எவ்ரிடே, தினமும். தினமும் உன்னால் என்ன பார்க்க முடியுமா? Will you able to see me every day? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எது வேணால் எப்போ வேணால் மாறலாம். எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Anything can change anytime. Anything can change anytime. Anything can change அப்படின்னா எது வேணால் மாறலாம். எனி டைம், எப்போ வேணாலும். எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். Anything can change anytime. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதுவும் மாறாது. எதுவும் மாறாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing will change. Nothing will change. எதுவும் மாறாது. நீ போயிட்டு வர வரையும் எதுவும் மாறாது. Nothing will change until you come. நீ வர வரையும் எதுவும் மாறாது. Nothing will change until you come. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நினச்சபடி அது நடக்கலை. நான் நினச்சபடி அது நடக்கலை சொல்லுவோம் இல்லையா? நான் ஒன்று நினச்சேன், ஆனால் நான் நினச்சபடி அது நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It didn't go as I expected. It didn't go as I expected. It didn't go அப்படின்னா போகலை, அது போகலை, அது நடக்கலை அந்த மீனிங்கில். ஓகேவா? ஸோ it didn't go as I expected. நான் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கலை. It didn't happen as I expected. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். போய் வேலையை பாரு. போய் வேலையை பாரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Go back to work. Go back to work. Go back, போ, திரும்பி போ. To work, வேலைக்கு. வேலைக்கு திரும்பி போ. போய் வேலையை பாரு. Go back to work. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு மீட்டிங் போட்டுட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் go back to work அப்படின்னா மறுபடியும் உங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையை போய் பாருங்கள். Go back to work. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை நிறைய நம்பினேன். நான் அவனை நிறைய நம்பினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted him a lot. I trusted him a lot. I trusted him அப்படின்னு நான் அவனை நம்பினேன். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. ஸோ ஐ ட்ரஸ்டட் அப்படின்னா நான் நம்பினேன். நான் ட்ரஸ்டட் நம்பினேன். ஹிம் அவனை. நான் அவனை நம்பினேன். a lot நிறைய. நான் அவனை நிறைய நம்பினேன். I trusted him a lot. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அவனை நம்புவியா? நீ அவனை நம்புவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you trust him? Will you trust him? நீ அவனை நம்புவியா? ஃப்யூச்சரில். Will you trust him? Will you அப்படின்னா பண்ணுவியா, நீ பண்ணுவியா. என்ன பண்ணுவியா? ட்ரஸ்ட், நம்புறது. ஹிம் அவனை. நீ அவனை நம்புவியா? Will you trust him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் see who wins. லெட்ஸ் see who wins. லெட்ஸ் see பார்ப்போம். who wins. win அப்படின்னா ஜெயிக்கிறது. ஸோ who wins யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
லெட்ஸ் see who wins. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை பண்ணுனது நீதானா, அதை பண்ணுனது நீதானா, நீ தான் அதை செஞ்சியா. இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Was it you who did that? Was it you who did that? Was it you? அது நீயா? Who did that? அதை செஞ்சது நீயா? Was it you who did that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை செஞ்சது அவன்தான், இதை செஞ்சது அவன்தான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? It is him who did that. It is him who did that. It is him, அது அவன்தான். Who did that? அதை பண்ணினது அவன்தான். It's him who did that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாம் இப்போ முடிஞ்சிட்டு, இது எல்லாம் இப்போ முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? It's all done now. It's all done now. It's all done அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிட்டு. now இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு. It's all done now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் அந்த மாதிரி கிடையாது, அவள் அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது, அவள் அந்த மாதிரி கிடையாது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She is not that type. She is not that type. She is not that type அப்படின்னா அவள் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவே அவள் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She is not what you think. She is not what you think. She is not அப்படின்னா அவள் கிடையாது. What you think, நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது. She is not what you think. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஏன் வராங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏன் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are those two coming? Why are those two coming? Why are those two coming அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஏன் வராங்க. இதுவே அவங்க ஏன் வராங்க அப்படின்னு கேட்கணுன்னா why are they coming அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே அவங்க ரெண்டு பேரும் ஏன் வராங்க, why are those two coming. ஓகேவா? இதுவே அவங்க வராங்களா, அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவனை பார்க்கணுமா, நீ அவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to see him? Do you want to see him? Do you want, நீ விரும்புறியா, நீ ஆசைப்படுறியா. எதுக்கு? to see him. to see பார்க்கறதுக்கு. him அவனை பார்க்கணுமா, நீ அவனை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறியா. do you want to see him. ஓகேவா? ஸோ இதுவே நீ அவனை பார்க்க விரும்பலையா, நீ அவனை பார்க்க விரும்பலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't you want to see him. don't you want to see him. don't you want, நீ விரும்பலையா, நீ ஆசைப்படலையா. to see him, அவனை பார்க்கறதுக்கு நீ ஆசைப்படலையா. don't you want to see him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை பார்க்க விரும்பலை, நான் அவனை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to see him. I don't want to see him. I don't want, நான் விரும்பலை. to see him, அவனை பார்க்க நான் விரும்பலை. I don't want to see him. ஸோ இதுவே நீ அவனை பார்க்க விரும்புறியா, நீ அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to see him? Do you want to see him? Do you want, நீ ஆசைப்படுறியா. to see him, அவனை பார்க்கறதுக்கு நீ அவனை பார்க்க விரும்புறியா. do you want to see him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி யாருக்கும் தெரியாது, இதை பற்றி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one knows about it. no one knows about it. no one knows அப்படின்னா யாருக்கும் தெரியாது. about it, இதை பற்றி. about it அப்படின்னா இதை பற்றி. ஸோ no one knows about it அப்படின்னா இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ இதுவே எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும், எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone knows about it. everyone knows about it. everyone அப்படின்னா எல்லாரும். knows about it, இதை பற்றி தெரியும், எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். everyone knows about it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவன் இது மாதிரி என்கிட்ட பேசுனதே இல்லை. அவன் இது மாதிரி என்கிட்ட பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He never talked to me like this. He never talked to me like this. He never talked to me அப்படின்னா அவன் என்கிட்ட பேசுனதே இல்லை. லைக் திஸ் இது மாதிரி அவன் இது மாதிரி என்கிட்ட பேசுனதே இல்லை. He never talked to me like this. ஸோ இதுவே அவன் இனிமே இது மாதிரி உன்கிட்ட பேசவே மாட்டான். அவன் இது மாதிரி இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will never talk to you like this. He will never talk to you like this. He will never talk to you அப்படின்னா அவன் உன்கிட்ட பேசவே மாட்டான். லைக் திஸ் இது மாதிரி அவன் இது மாதிரி உன்கிட்ட பேசவே மாட்டான். He will never talk to you like this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கு உட்காருவான், அவன் இங்கே உட்காருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.